சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்றாங்க, அப்கோர்ஸ் யாருங்க இப்போ தண்ணி வரல, கரண்ட் பிரச்சனை இருக்குது, சாக்கடை உடஞ்சு ஓடுது, அந்த மக்கள் தொகுதி மக்கள் யார போய் கேட்பாங்க? சட்டமன்ற உறுப்பினர் தானே போய் கேட்பாங்க. எல்லாரும் குடத்தை தூக்கிட்டு ஆளுநர் மாளிகைக்கு போக முடியாது. கரண்ட் வரலன்னு ஆளுநர் மாளிகை முன்னாடி நின்று ப்ரொட்டஸ்ட் பண்ண முடியாது. கரெக்ட். அப்போ அந்த சட்டமன்ற உறுப்பினர் தான் கேள்விக்குள்ளாக்கப்படுவாரு. இப்போ அவருக்கு தானே அதிக பொறுப்பு இருக்கு. ஆனா அப்படி சொன்ன உச்சநீதிமன்றத்துடைய தீர்ப்பை மாற்றி இல்ல ஆளுநருக்கு தான் லெப்டினன்ட் கவர்னருக்கு தான் அதிக அதிகாரங்கள் இருக்கு அப்படின்னு ஒரு ஆர்டினன்ஸை கொண்டு வந்த கவர்மெண்ட் தான் பிஜேபி கவர்மெண்ட். ஸோ அவங்க கிட்ட இருந்து அதை எக்ஸ்பெக்ட் பண்ண இப்ப நாளைக்கே அவங்க மாறி வராங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ டெல்லியில மத்தியில காங்கிரஸ் சர்க்கார் வந்து டெல்லியோடைய துணைநிலை ஆளுநரா காங்கிரஸ்காரங்க வந்து மாநிலத்தில் பிஜேபி அரசு இருக்குன்னா அதுதான் நடக்க போகுது. ஆளுநருக்கு ஏற்கனவே அதிக வானலாவி அதிகாரம் கொடுத்துட்டாங்களே. அப்ப ஆளுநர் என்ன ஆனா அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா இவங்க ஆட்சியை விட்டு, நான் இதெல்லாம் ஹைப்பத்தட்டிக்கலா சொல்றேன், ஒருவேளை ஆட்சியை விட்டு போற மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் இருக்குன்னா இவங்க கொண்டு வந்த எல்லா சட்டத்தையும் இவங்களே மாத்திடுவாங்க. அந்த அந்த மாதிரியான இப்போ இவங்க பண்றது எல்லாமே அந்த மாதிரியானதா இருக்குது. இப்போ நாளைக்கு அந்த மாறுதுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த அரசு அப்படியே மாறுது. இப்போ டெல்லியில காங்கிரஸ் அரசு வருது, மத்தியில காங்கிரஸ் அரசு, ஆனா லோக்கல்ல வந்து பிஜேபி அரசு. அப்ப கிளாஷ் ஆகுமா ஆகாதா? அப்போ அதை சமன்படுத்த வேண்டிய வேலையை செய்ய வேண்டிய இடத்துலதான் நீதிமன்றம் இருக்கு. அதுக்குதான் அவங்க முற்படுறாங்க. மீண்டும் மீண்டும் அவங்க சொல்றாங்க ஒரு விஷயம் மட்டும் சார், ஆளுநர் ஒப்புதல் அளிக்க வேண்டிய மாநில அரசுகள் அனுப்பி வைக்கக்கூடிய கோப்புகள் மீது முடிவெடுக்க வேண்டிய ஒரு இடத்துலதான் இருக்கிறாரே தவிர அவரு டிசைட் பண்ணணும் இந்த மசோதா தான் எனக்கு வரணும், இப்படி வந்தாதான் நான் ஒப்புதல் தருவேன் அப்படிலாம் எதுவும் சொல்ல முடியாது. ஏன்னா மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மாநில அரசுக்குத்தான் அத்தனை அதிகாரமும் இருக்கு. அதுல ஒரு 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 கைடாவோ ஒரு 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 ஆலோசனை வழங்கக்கூடிய ஒரு நபராவோ இல்ல ஒரு வழிகாட்டக்கூடிய ஒரு ஆளாவோ வேணா ஆளுநர் இருக்கலாமே தவிர அவரு மூக்க நுழைக்க முடியாது. He cannot be a super CM of any state.